நிறம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. அப்பா கையிடா. ஏய் ஏய் கையிடு. அப்பா என்னடி கையிடா. ஏய் விடுடா. ஏய் 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 எங்கடி ஓடுற? ஏய் கதை தரேன் தரடி. ஏய் கதை தரேன் தரேன் சொல்றேன். யாராவது வாங்களே என்ன காப்பாத்துங்களே. அப்பா சொல்றேன் விடு விடு விடு. எங்க ஓடுற? மாமா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடி. எங்க ஓடுற? வேணா எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுடா உன்னை சும்மா விட மாட்டாரு. என்னடி சொல்ற? வேடா பாரு. எங்கடி ஓடுற? ஏய் அங்கே நில்லு. ஏய் ஓடாத. கதிர் வேண்டாம். விட்டு என்ன ஓடி பிடிச்சு விளையாடுறியா? கதிர் வேண்டாம் விட்டு. ஏய் என்ன ஓட விடாத, மூச்சு வாங்குது. அப்பா ஏய் அந்த கிழமை ஏண்டி கூப்பிடுற? அப்பா அப்பா. ஏய் மறுபடியும் ஓடாத. நில்லு. அப்பா நில்லு. அப்பா யாராவது வாங்களே. அப்பா அப்பா யாராவது காப்பாத்துங்களே. கதிர் அங்கே நில்லு. என்ன பண்ணுவ? வேண்டாம். அப்பா வேண்டாம் கதிர். நில்றே. நில்லு கதிர் அங்கே. அப்பா அப்பா யாராவது காப்பாத்துங்களே. அப்பா ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லுன்றல. ஏய் 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 எங்கடி இருக்க? எங்க எங்க போயிட்ட நீ? செல்லம் எங்கம்மா இருக்க? ஏய் எங்கடி இருக்க? எங்க இருக்க? எங்க வா, வெளிய வா.
எங்கடி இருக்க? அடிக்காத. வலிக்குது வலிக்குது சொல்றல. ஐயோ ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. சாவுடா. சாவுடா. ஐயோ ஐயோ விடு 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 விடு. எங்கடி அவன் வந்துட்டானா? பிரதீப் வந்துட்டானா இல்லையா? இல்லங்க. எங்க போனா அவன்? அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்கல்ல? மாப்ள, ஏன் மாப்ள அவளை போய் திட்டுறீங்க? அவ எந்த நாடகமும் ஆடல. இந்த பிரியா பொண்ணு பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது நாங்க எல்லாரும் தடுத்தோம். பிரதீப் கூட தடுத்தான். அத்தனை பேரையும் மீறிதான் அவ போனா. அவ போனதுக்கு அப்புறம் இவனும் வெளியே போனான். இது வரைக்கும் வீடு திரும்பல. அதான் ஏன் குட்டு உடஞ்சிருச்சுன்னு வெளியே ஓட்டானா? அப்பா அவ பிரதீப் இல்ல, சஞ்சய் தானே. இத்தனை நாள் என் பிள்ளை மாதிரி நாடகம் மாதிரி நடிச்சு பித்தலாட்டம் ஆடிட்டு இருந்தான். பிரியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு பிரியா வீட்டை விட்டு போனது அவனு பின்னாடியே ஓடிட்டான். அப்படிதான் இருக்குமோன்னு எனக்கும் பயமா இருக்குங்க. பிரியா தான் அவனை ரொம்ப நம்பினா. அதனாலதான் அந்த அஞ்சலியை இங்க கொண்டு வந்து வச்சா. இப்ப பிரியாவே மனசுடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டா. அதனாலதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் சஞ்சய்னா அப்ப நம்ம புள்ள பிரதீப் எங்கங்க? ஏய், இவன் தாண்டி பிரதீப். நீ ஏண்டி புதுசா ஒரு குழப்பம் பண்ற? ஆமா மாமா, இவரு பிரதீப் தான், சஞ்சய் எல்லாம் கிடையாது. அது எப்படி கரெக்டா நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் அவரு பிரதீப்பா இல்ல சஞ்சயான்னு கன்ஃபியூஷன்லயே பேசிட்டு இருக்கீங்க. நானும் முதல்ல இருந்து அவர் பிரதீப் தான்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரும் நம்பவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கே வாய் வலிச்சு போச்சு, போரும் அடிச்சிருச்சு. ஆனா உங்களை நம்ப வைக்க முடியல. ஏய், நீ ஏண்டி செவுத்துல இருக்கிற பள்ளி மாதிரி எப்ப பார்த்தாலும் வாயை திறந்து நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. இது பாருங்க பாட்டி, அப்படிலாம் பேசாதீங்க. நான் மாசமா இருக்கேன். ஏன் மாசமா இருக்கேன்னா அதுக்கு உங்க பேரன் தான் காரணம். ரொம்ப கத்துனீங்கன்னா உங்க கொள்ளு பேரன் பயப்படுவான், பாத்துக்கோங்க. ஏய், ஏண்டி எரியிற வீட்டுல புடுங்கின வரைக்கும் லாபம்னு நின்னு இப்படி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? இது பாருங்க அத்த, நீங்க எல்லாருமே அவரு பிரதீப்பா இல்ல சஞ்சயான்னு கன்ஃபியூஷன் ஆகி சந்தேகப்பட்டு இருக்கீங்கல்ல. எனக்கு இன்னைக்கு அன்னைக்கு எப்பவுமே சரி அவர் மேல சந்தேகமே வராது. ஏன்னா அவர் தான் பிரதீப். ஐஜி சார், ஐஜி சார். வாஸ்னேகா, வா துவரகேஷ். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாஸ்னேகா. இல்ல பரவாயில்ல. என்ன அங்கிள், ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்கு சொல்லவே இல்ல? இல்ல, நான் காலையில தான் வந்தம்மா. நானே போன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அதான் நீங்க வந்துட்டீங்களே. உள்ள வாங்க. இல்ல அங்கிள், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அப்படிலாம் இல்லம்மா ஸ்னேகா. நான் இப்பதான் பிரதீப் பிரியாவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேம்மா. என்ன சார் நியாயம் இது? கூப்பிடுங்க சார் உங்க பையனை. அவன் பிரதீப்பா சஞ்சயா? யார் சார் அவன்? எப்படி சார் என் தங்கச்சி பிரியா வீட்டுக்கு அனுப்பலாம்? யாருமே பிரியாவை அனுப்பலப்பா. அவளா பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா. அவ கிளம்புனா நீங்க தடுக்காம விட்டுருவீங்களா? பெரியவங்க நீங்க எல்லாம் அதுக்கப்புறம் எதுக்கு வீட்டுல இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பேசு ஸ்னேகா. பேசணும்னு பேசாத. இந்த காலத்து பிள்ளைங்க நம்மள எங்க மதிக்கிறாங்க? இத செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு நம்மள கேக்குறாங்களா? அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. நாம தான் மான மரியாதையை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
அவங்க இஷ்டத்துக்கு தான் நாம நடந்துக்கிறோம். தோ இங்க நிக்கிறாளே அஞ்சலி, இவளை இங்க கைய புடிச்சு கூட்டிட்டு வந்தது யாரு? பிரியாவா எங்களை கேட்காம கல்யாண மண்டபத்துல அப்படி ஒரு முடிவெடுத்தா? நீங்களும் அங்க நின்னு பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அவ்வளோ பெரிய முடிவை அசால்ட்டா எடுத்தவ இந்த முடிவெல்லாம் எங்க கிட்ட கேப்பாளா? ஏன் அத்த, இங்க என்ன கூட்டிட்டு வரணும்னு அவ எடுத்தது நல்ல முடிவு தானே? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இங்க கொண்டு வந்து இவளை பிரியா விட்டுட்டு போயிட்டா. நாங்களே இப்ப இவளை என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணு மொழி புதுங்கி திண்டாடுறோம். அந்த பிரதீப் பிரியா கிட்ட கண்ணா பிடான்னு பேசியிருக்கான். தான் பிரதீப் இல்ல சஞ்சய் தன்ன மாதிரியே ஒருத்தர் ஏலகிரியில இருக்கான்னு சொல்லியிருக்கான். உங்க புள்ள பிரதீப்ப நம்பி கழுத்தை நீட்டிருக்கா அவ. இப்போ அவளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்படி பேசினா இதுக்கப்புறம் தன்னோட ரூம்குள்ள வர்றது புருஷனா இல்ல வேற ஒருத்தனான்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருப்பா. இதுக்கு மேலே அவ எப்படி இந்த வீட்டுல இருப்பா? ஸ்னேகா, நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாதுமா. அவளுக்கு இங்க என்னமா பயம் இருக்கு? பிரதீப் இன்னி வரைக்கும் அவகிட்ட எந்த விதத்தில் தப்பா நடந்துக்கல. இந்த குடும்பத்துல எல்லாரும் நாங்க இருக்கும்போது என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, பொண்டாட்டி பேச்ச கேட்கல, அவங்க அம்மா பேச்சையும் கேட்கல, யார் பேச்சையும் கேட்காம அவ பாட்டு விட்டு விட்டு வெளியே போயிருக்கா. அவளே முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க. இது என்னமா நியாயம்? அதானே, நானும் எங்க அம்மாவும் எவ்வளவோ தடுத்தோம். நான் போறேன்னு பிடிவாதமா நிக்கிறா. அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி அவரை இங்க வரவழைச்சிருக்கேன். அவர் இப்ப வந்திருக்காரு. கல்யாணமாயி 2 மாசம் ஆச்சு. இன்னும் சஞ்சய பிரதீபன் கண்டுபிடிக்கலனா அது எப்படி? ஒரு பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு எந்த சந்தோஷமும் இல்லாம ஒரு வீட்டுல இருக்க முடியும் சொல்லுங்க? என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குங்க. என்னப்பா பேசுற நீ? இத்தனை நாளா அவன் பிரதீப் தானே நாங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் அவனே சொல்றான் நாங்க 2 பேரு ஒரே உருவத்துல இருக்கோன்னு. இது எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குப்பா. பாதிக்கப்பட்டது பிரியா மட்டும் இல்ல, என் புள்ள யாருன்னு தெரியாம நானே எவ்வளவு தவிச்சு போயிருக்கேன் தெரியுமா? இவ்ளோ பெரிய பிரச்சனை வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு, எதையுமே கண்டுக்காம நீங்க படுக்க வெளியூர் போயிட்டீங்க. ஸ்னேகா, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால விளக்கம் சொல்ல முடியாதுமா. நான் லீவ்ல தான் போனேன். ஆபீஸ் ஒர்க்கா வெளியே போல. இங்க நடந்த சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போனேன். என்னால எந்த டீடைல்ஸும் அதை பத்தி சொல்ல முடியாது. தயவு செய்து என்ன கேள்வி கேட்காத. ஒருத்தர் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல அங்கிள். நாங்கெல்லாம் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு மேடை வரைக்கும் வந்து சண்டை போட்டோம். ஆனா போலீஸ வச்சு மிரட்டி எங்களை ஓரம் கட்டி நிக்க வச்சிட்டீங்க. இப்ப நீங்க செஞ்ச காரியம் உங்களுக்கே வினையாடிச்சு பாத்தீங்கல்ல. ஆனா உங்க யாருக்குமே, ஏன் நம்ம யாருக்குமே இதனால பாதிப்பு இல்ல. பாதிப்பு எல்லாமே பிரியாக்கு மட்டும்தான். இப்ப அவ வாழ்க்கை தானே போச்சு. இதை தடுக்க தானே அங்கிள் அவ்வளவு போராடணும். இப்போ சஞ்சயா பிரதீபா? அண்ணே, அவர் பிரதீப் தான். ஆனா சும்மா சஞ்சய்னு சொல்வாரு. அவரெல்லாம் நம்பாதீங்க. நான் அவரு பொண்டாட்டி, ஏன் வயிற்றுல வளருது அவரோட புள்ள. ஆனா நீங்க ஏன் வீணா பிரியாவை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வீண் முயற்சி. வேஸ்டா முயற்சி பண்ணாதீங்கண்ணே. பாவம், அவளாவது நல்லா இருக்கட்டுமே. ஏய் சும்மா இரு. மாமா சொல்லுங்க மாமா. அக்கா எப்படி? நான் உடனே வரேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நீ பேசிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. சார், அவன் பிரதீபா சஞ்சயன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க சார். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நீங்க தான் சார் பொறுப்பு. ஏதாவது பண்ணுங்க. நான் கிளம்புறேன் சார். இல்ல, ஸ்னேகா, பிரியா கிட்ட வந்து நானே நேரா பேசுறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் பொறுமையா இரு. நான் கிளம்புறேன் அங்கிள். சரிம்மா, அப்புறம் வரேன். போதுமா? போதுமான்னு கேட்டேன். பிள்ளையாடி பத்தி வளர்த்திருக்க. ஒரு காலத்துல மரியாதையா பார்த்தவங்க இன்னைக்கு வீட்டு வாசல்ல நின்று கேள்வி கேட்டுட்டு போறாங்க. என்னால பதில் கூட சொல்ல முடியல. இந்த முறை நீ அவனை சத்தியமா ஒழிச்சு வைக்க முடியாது. அவன் என் கையில மாட்டுவான். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு, அப்ப புரியும். மாமா இவ்ளோ கோவப்படுவாரா அத்தை?
உமா 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 என்ன உமா அது பேட் கைமா தரையில உட்காந்துருக்கு வாட்ஸ் ஹேப்பனிங் அவன் வந்தான்ப்பா, நீங்க இல்லாதப்போ அவன் வந்தான். ராஸ்கல் அந்த ராஜீவ் வந்தானா நான் எல்லாரும் பேர் வந்திருக்கான் அடிச்சானா உன்ன சொல்லுவோமா ராஜீவ் இல்லப்பா, கதிர். வாட் கமகேன் எனக்கு புரியல சொல்லு அந்த கதிர் வந்திருந்தாப்பா, நல்லா குடிச்சிட்டு வந்திருந்தான். அப்பா வீட்ல இல்ல போன்னு சொன்ன, அத்து மீறி உள்ள வந்து என்ன என்ன அவனும் அப்படி போனா நன்றி கட்ட ராஸ்கல் எவ்வளவு திமிரு இருக்கணும் அவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருந்தா நம்ம வீட்டுக்குள்ள விட்டானே அவனை அதுதான் நீங்க பண்ண தப்பு. வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு தடவை சொன்ன, இன்னைக்கு என்னையே கெடுக்க வந்துட்டான். நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். கண்டு கண்டு பொறுக்கி பசங்களெல்லாம் வீட்டுல சேர்த்து வச்சிருந்தீங்கல்ல, இனிமே யாராவது வந்து சுட்டு தள்ளிடுவோமா அந்த கதிர் துரோகி எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு மேல கை வச்சிருப்பான். அவனை குத்தி கொல்லாம விட மாட்டேன். கத்தி எடுத்து குத்தி கொன்னுடுங்க அந்த நன்றி கேட்டவன. அவனை விடாதீங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அந்த ராஸ்கலை நான் பாத்துக்கிறேன். அப்பா இனிமே என்ன தனியா விட்டு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. டோன்ட் வரி உமா, செக்யூரிட்டி உடனே அரேஞ்ச் பண்றேன். ஐ அம் ரியலி சாரி உமா. மாமா அக்கா என்னாச்சு மாமா? அக்கா என்னக்கா கையில கட்டு போட்டிருக்க? என்னக்கா ஆச்சு? என்னாச்சு மாமா சொல்லுங்கக்கா. ஏன்க்கா அழுவுற? என்னாச்சு சொல்லுங்கக்கா. மாமா என்னாச்சு மாமா அக்காக்கு? சூசைட் அட்டம் பண்ணா. என்னக்காச்சு? எதுக்கு சூசைட்லாம்? எதுக்குக்கா சூசைட் அட்டம் பண்ண சொல்லுக்கா. காரணம் கதிர். அவன் என்ன பண்ணான்? கதிர் வந்து வழக்கம் போல பிரச்சனை பண்ணான். அப்புறம் அவன் என்ன சொன்னா தெரியுமா? மீனாவுக்கும் எனக்கும் நடந்த விஷயத்த ராகவ மாமா கிட்ட சொல்லிட்டேன், இன்னும் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சத்தம் போட்டு போறான். அப்பா கிட்டியா? ராஸ்கல். ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொல்றான்டா. அவரு இன்னும் உன்னை விசாரிக்கலையா? உன் முகத்துல காரி துப்பலையா? அப்பா இன்னும் தூக்கல தொங்கலையான்னு கேக்குறாரு.
சொல்றேன்டா. அவன் சொல்ல மாட்டான்க்கா. அதை தான் நானும் சொன்னேன், ஆனா இவன் நம்ப மாட்டேங்கிறான். இல்லடா, ஒரு நாள் அப்பா இங்க வந்தாரு, பேசாமலே அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தாரு. ஆனா என்ன ஏதோ கேட்கணும்னு நினைச்சாரு, அந்த மனுஷன் கேட்கவே இல்லடா. உன் புருஷன் கூட நிம்மதியா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, சரவண உன்னை நல்லா பாத்துக்கிறாரான்னு கேட்டாரு. அப்புறம் அவரு பேசாம அழுதுகிட்டே போயிட்டாரு. எனக்கு உன் மாமாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அந்த கதிர் சொன்னதை பத்தி தான் கேட்க வந்திருப்பாரோ. எப்படி கேக்குறதுன்னு தெரியாம அவரு போயிருப்பாருன்னு தான் தோணுது. எனக்கு பயமா இருக்குடா. ஒண்ணு இல்லக்கா, அப்படிலாம் நினைக்காதக்கா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் கதிரும் பண்ண நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் நமக்குள்ள இருந்த பரவாயில்ல. நம்மளையும் தாண்டி அப்பாவுக்கு தெரிஞ்சா, நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சா, அந்த கதிர் மிரட்டுற விஷயம் உமா, கஜேந்திரன், முத்துலட்சுமி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்லடா.